ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் எந்த மாதிரி வேர்க்கடலை சட்னி செய்யலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாங்களா? எந்தெந்த பொருள் சேர்த்து பண்ணுறேன்னு பார்த்துக்கலாங்களா? பார்க்கலாம். ஆமாங்க, வெங்காயம், தக்காளி, வேர்க்கடலை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா, இஞ்சி பூண்டு குட்டியாக தான் கொஞ்சம் ஒரு 2 பழம் வச்சுருக்கேன். இஞ்சி ஒரே ஒரு துண்டு தான். தாளிப்புக்காக கொத்தமல்லி கருவேப்பிலை. இப்போ இதெல்லாமே சேர்த்து நம்ம வதக்கி சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நல்லா வெங்காயம், தக்காளி, வேர்க்கடலை எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதில் லைட்டாக பெருங்காயம் ஒரு சிட்டி தான் லைட்டாக தான் போடணும். லைட்டாக போட்டுக்கலாம். அதையும் கூட சேர்த்து நல்லா வறுத்து விட்டுலாம். காஞ்ச மிளகா தனியாக வறுத்து மிக்சியில் போட்டு பக்கத்தில் இட்லி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இட்லியும் வேர்க்கடலை சட்னி சுட சுட வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். இதில் நான் புளி சேர்க்க மாட்டேன். ஏன்னா நம்ம தக்காளி போட்டுறதால நம்ம புளி சேர்க்க வேணாம். இதுவே நல்லாயிருக்கும். நம்ம இட்லி வேர்க்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். இட்லி சுட சுட சூப்பராக ரெடியாக இருக்கும். வேர்க்கடலை சட்னி டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குது என்னோட ஷேர் பண்ணுங்கள்.